இந்த வருஷத்துக்குள்ள என்னால் இந்த கடனை அடைச்சிட முடியுமா? எந்த ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஜாக்பாட் ஆர் லக்கி ஆண்டாக இருக்கும்? பிசினஸ்ல வரவுக்கும் செலவுக்குமே சரியா இருக்குங்க. ப்ராஃபிட்டா இருக்கணும். ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க. இந்த 2026ல நான் பிசினஸ் சக்சஸ் பார்ப்பேனா? கடன்ல மாட்டக்கூடிய காலகட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதுல முதல்ல மாட்ட போற ராசி அப்படின்னா ஃபாரின் ட்ரிப் அந்த மாதிரி போய் அங்கே லாட்ரி அடிக்கிறது. இந்த 2026இல் ரிஷபம். நிறைய வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு. அயல் தேசம் போகக்கூடிய விஷயம். ஏமாத்துறதுன்னு ஒரு ராசி இல்லை. ஏமாறுறதுக்கு என்ன வீக்னஸ் இருக்கும்? ஜூன் வரைக்கும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு லக்கி ஜாக்பாட்டு எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல கிடைச்சிரும். ஸ்ரீரங்கநாதர் பணத்தை கொடுக்கக்கூடிய பெருமாள் சுக்கிரனுடைய ஓரையில அல்லது ராகு காலத்துல வழிபாடு எடுங்க. உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்கள் புதன் நல்லா இல்லை. சரி, நல்லா இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, நான் என்ன பண்றது? இங்கதான் முக்கியமான ஜோதிடர் தகவல் கொடுக்குறாரு. ஒரு புதன் நல்லா இருக்கும்ல ஒருத்தனுக்கு 25 டிகிரி 20 டிகிரி அவன் கூட பழக்க வழக்கம் வச்சுக்கப்பா. கடன் வாங்கி தத்தளித்து கொண்டிருக்கும் கன்னி ராசி அன்பர்கள். துலாமுக்கு கேட்கவே வேணாம், ஜம்முன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த 6 மந்த்லேயே பாத்தீங்கன்னா மனைவியை நீங்க மதிக்கணும். மனைவி நல்ல வழிபாடு எடுக்கணும். அவங்க வழிபாடு எடுக்க உங்களுக்கு கண்டிப்பா உங்கள் துறை சார்ந்து ஜெயிக்க முடியும். 2026இல் கடகராசி மிகச் சிறப்பாக. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நம்ம கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட கேள்விகளை கொடுத்துட்டே வரீங்க இல்லைங்களா? ஸோ அதிலிருந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணி இதில் 2026ல் சம்மந்தப்பட்ட கேள்விகள் போட்டு வச்சுருக்கோம். ஸோ நம்ம அஸ்ட்ராலஜர்ஸ் கிட்ட ரேண்டமாக இதிலிருந்து ஒரு கொஷனை எடுத்து படிக்க சொல்லி அதுக்குண்டான பதிலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் உங்களோட கொஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? சுபம் விஜய் சார், இந்த 3வது சுற்றில் உங்களுக்கான அடுத்த கேள்வி, அதை எடுத்து அதுக்குண்டான பதிலை சொல்லுங்கள். பிஸ்னஸுக்காக நிறைய கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த வருஷத்துக்குள்ளே என்னால் இந்த கடனை அடைச்சிட முடியுமா? பொதுவாக இந்த மாதிரி கேள்விகள் இப்பொழுது யாரெல்லாம் கடனில் மாட்டக்கூடிய காலகட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதில் முதல்ல மாட்ட போகிற ராசி அப்படின்னா சிம்ம ராசியாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க ராசிக்கு 6ஆம் அதிபதியே 8ஆம் வீட்டில் பயணிக்கிறார். அப்போ அவருக்கு குரு பலன் பார்க்கும். ஜூன் வரைக்கும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த ராசிக்காரன் கடனை வட்டிக்கு வட்டி வாங்குறது, எக்ஸ்ட்ரா வட்டி வாங்குற மாதிரி ஆயிரும். ஒரு சில நேரத்தில் லோனு ப்ராசஸ் ஆயிரும். ஆனால் ஒரு இடமோ வீடோ வாங்க பிளான் பண்ணியிருப்பீங்க, அது அமையாமல் போயிடும். அப்போ உங்கள் தேவையை பூர்த்தி செய்ய இந்த சிம்ம ராசி அன்பர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜூனுக்கு மேலே தான் ப்ராசஸ் பண்ணணும். அதற்கு முன்னாடி பண்ணுவது அவ்வளோ சிறப்பாக இல்லை. இதை தவற விட்டுட்டீங்க இல்லை வாங்கிட்டீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சிக்கலை நின்றும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு லோன் கட்டி டியூ கட்ட முடியாமல் ரிட்டர்ன் கொடுத்தது. இதே ராசி தான் கிரெடிட் கார்டில் மாட்டினதுங்க. கிரெடிட் கார்டுங்கிற இது உங்களுக்கு ஒரு சாபக்கேடு மாதிரி ஆயிடுச்சு. சார் எல்லாம் கட்டிட்டு வந்தேன், ஒரு இதில் பார்த்து கட்டாமல் விட்டுட்டேன், மைனஸ் ஆயிடுச்சு, அவ்வளோ பிரச்சனை. அதனால் இதில் கவனமாக இருக்கணும். அடுத்து ஆல்ரெடி கடன் வாங்கி தத்தளித்து கொண்டு இருக்கும் கன்னி ராசி அன்பர்கள். இந்த கன்னி ராசிக்கு 6ஆம் அதிபதி 7லேருந்து கடன் கேட்க கொடுத்தாங்க சார். 2 வருஷம் முன்னாடி அவ்வளோ பிஸ்னஸ் நடந்ததும்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி பண்ணுவாங்க. இந்த ராசி கடன் வாங்கினது இவங்களுக்காக வாங்கினாங்கன்னு பார்த்தா மற்றவங்க சொன்னதுனால வாங்கினது, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வாங்கினது, தொழிலை டெவலப் பண்ணுறேன்னு வாங்கினது, வீட்டுக்கு வாங்கினது, இந்த மாதிரி விஷயம் கடனில் தான் மாட்டிக்கிட்டு சொத்தை விற்கின்ற சூழ்நிலை வந்திருக்கு. அப்போ ஒரு சில ஆல்ரெடி சொத்தை விற்றாச்சு, இப்போ சொத்தை விற்கக்கூடிய அம்சம் வேறு வந்திருக்கு. அப்போ கவனமாக கையாளணும். ஒரு சில சிறு விரயம் ஏற்படுகிற வாய்ப்பு தான் வந்திருக்குது. கவனம். சரி, இதிலிருந்து தப்பிக்க ஏதாவது வழி பிறக்குமா? ஏதோ ஒரு வழியில் தப்பிச்சிடலாமா? முதல்ல குலதெய்வ கோயிலில் இருக்கிற காவல் தெய்வ காலில் விழுங்க. அவர் தான் 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி. சனிங்கிறது காவல் தெய்வங்க. அவரை காவல் தெய்வ காலில் விழுந்து வழிபாடு செய்யுங்க. உங்கள் ஒவ்வொரு ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா கருப்பராயனாக இருக்கலாம், கன்னிமாராக இருக்கலாம், விருமனாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர் வட்டார வகை இருக்கும். அந்த காவல் தெய்வத்தை கெட்டியாக பிடிக்கும் பொழுது இருக்கும். சார் குலதெய்வமே தெரியல, என்ன சார் பண்ணுறது? அப்போ எண்ணெய் தானம் பண்ணிடுங்க. சனிங்கிறது ஆயில், எண்ணெய் சம்மந்தப்பட்டதை தானம் பண்ணியிருக்கேன். இது உங்களை கொஞ்சம் மீட்டு கொடுக்கும். இது இந்த ராசிக்கு. அடுத்து ஒரே ஒரு ராசிங்க. இந்த ராசி அகலக்கால் வச்சு மாட்டின ராசி. அதாவது தெரிஞ்சு தெரியாமல் பண்ண இதாகிடுச்சு. மீன ராசிங்க. ஆல்ரெடி ஜென்ம சனி, அதில் 6ல் கேது, ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராகு. விரயம், மருத்துவ செலவுக்கு செலவு பண்ணது,
ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி ஒருத்தருக்கு நீங்கள் கடன் வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுத்து மாட்டினது. சார் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலான்னு பிளான் பண்ணேன், இப்போ ரஸ்க்கு கூட சாப்பிட முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. அவ்வளோ அது கௌரவ குறைச்சல் அளவில் இருக்குது இந்த மீனராசிக்கு. இப்போ இந்த ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, கடன் சம்மந்தப்பட்டதை படிப்படியாகத்தான் குறைக்க முடியும். எடுத்தவொடனே பெரிய இதாக குறைக்க வாய்ப்புகள் இல்லை. அதில் கிரெடிட் கார்டு 3ஆம் இடம் கிரெடிட் கார்டு 3-8 சுக்கிரன் அம்சம். கிரெடிட் கார்டில் கடன் மட்டும் ஃபஸ்ட்டு குறைச்சிருங்க. அப்போ கடனை படிப்படியாக குறைக்க இது ஒரு வழிவகை பண்ணிக்கங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ராசிக்கார் நீர்நிலை உள்ள ஒரு ஆற்றை கடந்து சென்று, அதாவது அந்த பார்த்தீங்கன்னா கடல் இல்லை, ஆறு, ஆற்றை கடந்து சென்று வழிபடுகின்ற ஒரு கடவுளாக இருக்கணும். ஒரு ஆற்றை தாண்டி, எங்கள் ஊரை தாண்டி ஆற்றை தாண்டி போனேன், இதுதான் எளிமையான பரிகாரம். இதே இது நம்ம ராமேஸ்வரம் சொல்லுவோம், ஏன்னா அது கடல் ஆறு எல்லாம் கடந்து ஒரு தீவுக்கு சென்று வர மாதிரி. இந்த இடத்துக்கும் போயிட்டு வாங்க, இந்த ராசிக்கு வரம். இதை தவிர மற்ற ராசியெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இயற்கையாக கடன் அடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஆக இந்த சொன்ன இந்த 3 ராசிகள் கவனமாக இருங்க. அனைவருக்கும் வணக்கம். கார்த்திக் பாபு சார், உங்களுக்கான அடுத்த கேள்வி எடுத்து அதற்குண்டான பதில் சொல்லுங்க. எந்த ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஜாக்பாட் ஆர் லக்கி ஆண்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு பொதுவான கேள்வியை வாசகர் கேட்டிருக்காங்க. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஜாக்பாட்டு லக்கி ப்ரைஸு அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த சுக்கிரன் ராகு அப்படிங்கிறது ஒரு தொடர்பு வேணும். அந்த சுக்கிரன் ராகு வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்ன ராசிகளுக்கு ரொம்ப ஒரு ஆப்டாக ஒரு இதில் இருக்கணும். இதில் யாருக்கு உண்மையிலேயே சுக்கிர தசை, ராகு தசை, சுக்கிர புத்தி, ராகு புத்தி இது எல்லாம் அவங்க சுய ஜாதகத்தில் நடந்து அவங்க அதே மாதிரி ஃபாரின் ட்ரிப்பு அந்த மாதிரி போய் அங்கே லாட்ரி அடிக்கிறது, புதையல் யோகம் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறதா பார்த்தால் இந்த 2026இல் ரிஷபம் ஃபஸ்ட்டு போகும். என்ன காரணம்னா 2ஆம் இடத்துல குரு இருக்கார். அடுத்தது ஜூனுக்கு அப்புறம் மிதுன ராசிக்காரங்க போவாங்க, ஏன்னா 2ஆம் இடத்துல குரு உச்சமாவார். ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, ஏன்னா 2026இல் குரு வந்துட்டு உச்சமானாலும் அந்த மிதுன ராசிக்கு பாதகாதிபதி இல்லைங்களா. ஸோ லாட்ரியே அடித்தாலும் டேக்ஸ்லேயே ஒரு பாதி அமௌண்ட்டு போயிடுச்சேன்னு சில பேர் நெஞ்ச டக்குன்னு பிடிச்சிக்குவாங்க. அது போக வந்துட்டு மீதி அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற கடனை கட்டிட்டு ஜம்முன்னு போகிற மாதிரி போயிடும். ஆனால் ஜாக்பாட்டை வந்துட்டு ஓரளவுக்கு ஏதோ கடைசிக்கு கடனை கட்டுறக்காச்சும் யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு ஜாக்பாட்டு உண்டு. ஆனால் இதில் 2ஆம் இடத்துல கேது இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜாக்பாட் அடித்தாலும் அந்த காசெல்லாம் தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தர்ம காரியங்களுக்கு அப்படியே செலவு பண்ணிட்டே போயிடுவீங்க. என்ன காரணம், அங்கே தான் குரு உச்சமாகறாரு, உங்களோட 9ஆம் அதிபதியாச்சு. அப்போ தாராளமாக நீங்கள் தர்ம காரியங்கள் சிறப்பாக பண்ணிடுவீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு, கன்னி ராசிக்கு குரு வந்து 11 வராரு. ஒரு பக்கம் கண்டகசனி நடந்தாலும் குரு 11 வரும்போது என்ன ஆகும், இந்த ராசிக்காரங்களுக்கு பணம் சார்ந்த விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா 4-7 கூடிய இல்லைங்களா குரு பகவான். அதனால கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு லக்கி ஜாக்பாட்டு எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் கிடச்சிடும். ஒன்று வேலையில் கிடைக்கும், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபாரின் ட்ரிப்பு போடியுமா அங்கே போய் ஏதோ ஒரு லாட்ரி டிக்கெட்டு வாங்கி கடைசிக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாயாவது மினிமமாவது கிடைக்கும். ஏன்னா குரு எப்படி இருந்தாலும் கன்னி ராசிக்கும் பாதுகாப்பு தானே. அதனால் சின்ன லெவலில் ஒரு ப்ரைஸ், ஒரு ஜாக்பாட்டு உண்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா துலாமுக்கு கேட்கவே வேணாம், ஜம்முன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த 6 மந்த்லேயே வந்து பார்த்திங்கன்னா குருவோட பார்வையில் இருக்காங்க, சனி பவனும் சிறப்பாக இருக்காங்க. நீங்கள் செய்கிற வேலையிலேயே உங்களுக்கு ஜாக்பாட்டு கிடைக்கும். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, திடீர்னு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனை கொடுத்து இனிமேல் நீங்கள் வந்துட்டு லக்கி பாஸ்கரில் வர படம் மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது, இனிமேல் நீங்கள் பேங்க்குக்கு நீங்கள் தான் ஜென்ரல் மேனேஜர் அப்படின்னு ஒரு போஸ்ட்டு தட்டி விடுவாங்க. சந்தோஷமாக நீங்கள் எல்லா பக்கமும் ஷேர் மார்க்கெட்டு அங்கேங்க பணத்தை போட்டு அடி பட்டையை கிளப்பிடலாம். ஸோ லக்கி பாஸ்கராக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா துலா ராசிக்கு இந்த வருஷம் ரொம்ப அமோகமாக இருக்குது 12 ராசியில். அடுத்தது அப்போ எங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக உண்டு. யாருக்கு, விருச்சிகத்துக்கு உண்டு. விருச்சிகத்துக்கு எப்படி உண்டு இந்த லக்கி ஜாக்பாட் அப்படின்னா, அரசியலில் இருக்கவங்களுக்கு லக்கி ஜாக்பாட் உண்டு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காய்களை நகர்த்துவதில் வந்து மிக திறமையான சாணக்கிய தந்திரங்கள் அப்படியே அப்ளை பண்ணிட்டே வருவீங்க. அது இந்த வருஷம் நீங்கள் குரு உள்ளே வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே செட் பண்ணி வச்சுருவீங்க. குரு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றா சொல்லி அடிப்பீங்க. அது எல்லாமே பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். பெரிய லெவலில் பணம் அடிப்பீங்க. அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த பினாமி பணம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பினாமி பணம்லாம் அப்படியே உங்கள் பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா தனி ஒரு அரவிந்த் சாமி மாதிரி டக்குன்னு ஒரு அமௌண்ட்டு டபால்னு ஒரு 100 கோடி ரூபா ஏற்றுறது அப்படிங்கிற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க, இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டேன் சார், பெருசாக ஒன்றும் பணம் சம்பாதிக்கல, சேர்த்து வைக்கவே முடியல, ஏதோ வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறப்போ உங்கள் உழைப்புக்குரிய அங்கீகாரத்துக்குண்டான மரியாதை யாரோ ஒருத்தர் உதவி செஞ்சு அவங்க மூலிமா நீங்கள் அப்படியே டெவலப்மெண்ட் ஆகிட்டே வருவீங்க. 2026 நீங்களும் ஒரு நார்மலான ஒரு லக்கியஸ்ட் ராசியாக நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. கிருஷ்ணவேணி மேடம், உங்களுக்கான 3வது கேள்வி இதிலேருந்து எடுத்து அதற்குண்டான பதிலை சொல்லுங்கள்.
நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. ஓகே, வாழ்த்துக்கள். ஆனால் பிஸ்னஸில் வரவுக்கும் செலவுக்குமே சரியாக இருக்குங்க. பிஸ்னஸ்ஸு ப்ராஃபிட்டாக இருக்கணும். ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள். பொதுவாக பிஸ்னஸ் அப்படின்னா நமக்கு தொழில் பாவகம், பிஸ்னஸே நம்மளுடைய விஷயங்கள் வந்து சொந்த தொழில்னு அர்த்தம் பிஸ்னஸ்னால். அப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயம் வந்து என்ன ஒரு பிஸ்னஸ்ஸு தொழில் சார்ந்து அப்படிங்கும்போது நிறைய வந்து ஒரு நிபுணராக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணலாம், அல்லது நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனி வந்து நடத்திட்டு இருக்கலாம். துறை எந்த துறை சார்ந்து, அப்போ நீர்வளத்துறை, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் 6ஆம் இடம் 10ஆம் இடம் லாபஸ்தானமான 11ஆம் இடம் ரொம்ப நல்லா இருக்கணும். இதை விட நம்மளோட லக்ன புள்ளி நல்லா இருக்கும். முன்ஜென்ம கர்மா நல்லா இருந்தால் தான் கரெக்டாக அந்த பாயிண்டில் வந்து நமக்கு உட்காரும். இவங்க இந்த புள்ளி விவரமாக நம்ம சம்பாதிக்க பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். 2026 பொதுவாக பிஸ்னஸில் அப்படிங்கும்போது சனி பகவானுடைய உபயத்தில், சனி பகவான் எங்கே இருக்கார்? மீனத்தில். அப்போ உபயத்தில் இருந்து இருக்கும் பொழுது நம்ம எப்பயுமே நம்ம செய்யக்கூடிய தொழில், ஒரு கடனையோ அல்லது மற்ற குடும்பத்துக்கோ அல்லது வந்து நம்ம நிறுவனத்துக்கோ இது மாதிரி பகிர்ந்து அளிக்கப்படக்கூடிய அமைப்போ, கொஞ்சம் கடன் தொந்தரவை கொடுக்கக்கூடிய அமைப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ பிஸ்னஸில் இம்ப்ரூவ்மெண்ட்டு அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய தொழில் சார்ந்த 2ஆம் இடம் நல்லா வந்து வருமானம் வந்தால் தானே அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முடியும். நிறைய பிரான்ச்சஸ் போட முடியும். இப்போ நம்ம ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சந்திரன் சுக்கிரன் நல்லா இருக்கணும். அப்போ நமக்கு நகர்த்தி கொண்டு போகக்கூடிய அடுத்த ஒரு அயல்நாட்டு தொடர்போடு இருக்கக்கூடியதெல்லாம் ராகு நல்லா இருக்கணும். அப்போ இந்த ராகு நல்லா இருக்குதா அப்படிங்கும்போது நமக்கு அவர்லாம் வந்து 3, 6ல் இருக்கும்போதுலாம் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பை கொடுக்கும். அந்த 6ஆம் பாவகமும் 10ஆம் பாவகமும் எந்த அதிபதியோடைய தொடர்பில் இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க, உங்கள் ஜனன ஜாதகத்துடைய விஷயத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனாலும் பொதுவாக சொல்லக்கூடிய இந்த அமைப்பில் கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து மேஷத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயமா இருக்கும். நிறைய வந்து வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அயல் தேசம் போகக்கூடிய விஷயம், வேறு நாடு வேறு மாநிலம் இது மாதிரி போகக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி அதர் லாங்குவேஜ், ஹிந்தி, மலையாளம் இந்த மாதிரி இருக்கிறவங்கள நீங்கள் லேபர்ஸாக வந்து நீங்கள் சேர்த்துக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ ப்ரொமோஷன் அப்படிங்கும் பொழுது என்னென்னா, நம்ம பொதுவாகவே இப்போ எல்லாருமே வந்து இப்போ ஹிந்திக்காரங்களாம் நம்மளோட இடத்துக்கு வந்துட்டாங்க. லேபர்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்காரங்க கொஞ்சம் சோம்பேறித்தனமோ அல்லது நமக்கு ஊதியமோ பிரச்சனையே கொடுத்துட்ருக்கு. ஆனால் இவங்க எவ்வளவு நம்ம சப்போர்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து சனி பகவானுடைய தாக்கமும் குறையும், அதே போல் நம்ம பாவ கிரகத்துடைய கஷ்டமும் நீங்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இதுக்கு நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீரங்கநாதர் பணத்தை கொடுக்கக்கூடிய பெருமாள், சுபத்தை கொடுக்கக்கூடிய. அப்போ ஸ்ரீரங்கநாதருடைய வழிபாடு ராகு காலத்தில் அயன சயன போகத்தில் இருக்கக்கூடிய அவரை போய் நம்ம வழிபாடு எடுக்கணும். சுக்கிரனுடைய ஓரையில் அல்லது ராகு காலத்தில் வழிபாடு எடுங்க, உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை விட மாதம் ஒரு தடவை புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை நம்ம திருப்பதி ஏழுமலையான் அல்லது திருப்பதி ஏழுமலையானுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை கோடி வருதுன்னு எண்ணுனா தான் தெரியும் அந்த அளவுக்கு. அப்போ ஏழுமலையான் வெங்கடாச்சலபதியை நினைக்கும் போதே நமக்கு சுபிக்ஷமும் நல்ல பணவரவும் உண்டு. அவருடைய படத்தை வச்சு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி துளசி கற்கண்டு அதே போல் பால் பாயாசம் வச்சு வெள்ளிக்கிழமை வழிபாடு எடுங்க. யாருங்க அப்படின்னா குடும்ப தலைவி வழிபாடு எடுத்தால் தான் குழந்தைங்களுக்கு திருமணம் நடக்குது, குழந்தை பாக்கியத்தை கொடுக்கறது, கணவனுக்கு தொழில் வருமானம், இது மாதிரி ப்ரமோஷன், தொழில் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். சுக்கிரன் ஒன்று மட்டும்தான் அப்படிங்கிறத மனைவியை நீங்கள் மதிக்கணும். மனைவி நல்ல வழிபாடு எடுக்கணும். அவங்க வழிபாடு எடுக்க உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் துறை சார்ந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத ஃபேமிலியோடு நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வந்துருங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லா நேயர்களும் இதை கேட்குறவங்க 2026 உங்களுக்கு ஒரு சுபிக்ஷ அடைமலை பணமலை கொட்டும் அப்படிங்கிறத வாழ்த்துக்களுடன் தெரிவிச்சுக்கிறோம். நல்ல நேரம் நாகராஜ் சார், உங்களுக்கான அடுத்த கேள்வி இந்த பவுலில் இருக்குது, இதிலேருந்து எடுத்து அதற்குண்டான விடையை சொல்லுங்கள். இத்தனை நாளாக எல்லார்கிட்டையும் ஏமாந்துட்டே இருக்கேன், பிஸ்னஸ்களையும் ஏமாத்துறாங்க. இந்த 2026 நான் பிஸ்னஸ் சக்ஸஸ் பார்ப்பேனா? எந்த ராசிக்காரர் கேட்டிருக்கா தெரியுமா? கடகராசிக்காரங்க கேட்டிருக்காங்க. கேள்வி நல்லா படிக்கிறேன் கேளுங்க. இத்தனை நாளாக எல்லார்கிட்டையும் ஏமாறுறதே எனக்கு ஒரு பொழப்பாக இருக்குது. சரி, இந்த வருஷத்துலையாவது வீட்டில் நல்ல பேர் வாங்குவேனா? அதைத்தான் சுற்றி வளைச்சி கேட்டிருக்காங்க. உண்மையாகவே ஏமாறுறது அப்படின்னு ஒரு ராசி இல்லை, ஏமாத்துறதுன்னு ஒரு ராசி இல்லை. எந்த ராசி சார் நல்லா ஏமாற்றும்?
சொல்ல முடியாது. எந்த ராசி சார் நல்லா ஏமாறும், அதையும் சொல்ல முடியாது. ஆனால் ஏமாறுறதுக்கு என்ன வீக்னஸ் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில் என்ன இல்லைனாலும் வாழலாங்க. அறிவுன்னு ஒன்று இல்லைன்னா வாழ முடியாது. அந்த அறிவு யாருன்னா புதன். ஒரு ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்கணுங்க. புதன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கேட்கலாம், படித்தவனுக்கெல்லாம் புதன் இருக்குமா சார்? படிக்காத எத்தனையோ மேதைகளுக்கு புதன் நல்லா இருக்குங்க. போன வாரம் ஒரு நடந்த சம்பவம், ஒரு சின்ன விஷயம், ஒரு கால்குலேஷன் அழகாக படிக்காதவர் போட்டார். நம்ம ஆஃபீஸில் இருக்கிற ஒரு பையன், சொல்லுங்கள் சார் கால்குலேட்டர் எடுத்துட்டேங்கிறான். ஸோ படிப்புக்கு அப்பாற்பட்டது தான் புதன். இந்த புதன் என்ற கிரகம் யாருக்கு எப்படி இருக்குது? இந்த பாகை முறைன்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஒரு கிரகம் உச்சமாயிருக்கும். இப்போ நம்ம புதனையே எடுத்துக்கங்களேன், மூலத்திரிகோணம் பெற்று உச்சம் பெற்று அழகாக சூப்பராக உட்காந்துருக்கும். ஆனால் 0 டிகிரி வாங்கியிருந்தாலோ இல்லைங்க 1 டிகிரிக்கு கம்மியாக இருந்தாலோ புதன் சந்தியில் விழுந்துடும். அந்த சந்திங்கிறது என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதனே வேலை செய்யாது. இவன் என்ன சொல்லிட்டு தெரியுமா, புதன் உச்சம் சார், நாங்கள்லாம் வேறு லெவல் சார். பச்சை கொடி கட்டிக்குவான், பச்சை பேண்ட்டு போட்டுக்குவான், பச்சை சட்டை போட்டுக்குவான், ஒன்றும் நடக்காது. அங்கே புதனே ஆக்டிவேஷனே கிடையாது. அப்போது ஏமாறுறதுக்கு, இப்போ நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் 10,000 ரூபா, ஒரு சென்ட் 1000 ரூபான்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுத்து 50 சென்ட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுவான். நாங்கள்லாம் கிங் இல்லைன்னு கடைசியில் போய் பார்த்தா அதில் ரவுண்டு போட்டிருக்கோம் 10,000 ரூபான்னு. இந்த மாதிரி ஏமாறுறதுக்கு இன்னொரு முக்கியமான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. எவ்வளவு இந்த மக்களுக்கு சொன்னாலும் காவல்துறை அவ்வளோ அழகாக அறிவுரை சொல்லுது, எவ்வளவு நியூஸ் போடுது, ஆனால் எல்லாத்தையும் கேட்டு ஏமாட்டு போய் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க சார் இந்த மாதிரி. அதனால் மோசடிகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் உங்கள் புதன் நல்லா இல்லை. சரி, நல்லா இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, நான் என்ன பண்ணுறது? இங்கே தான் முக்கியமான ஜோதிடர் தகவல் கொடுக்குறார். ஒரு புதன் நல்லா இருக்கும்ல ஒருத்தனுக்கு 25 டிகிரி 20 டிகிரி, அவன் கூட பழக்க வழக்கம் வச்சுக்கப்பா. புதன் நல்லா இருக்கிறவங்கள நமக்கு இருந்தால் சந்தோஷம், இல்லை என்றால் புதன் நல்ல பாகையில் இருக்கிறவர்களை, பகையற்ற பாகையில் இருக்கிறவர்களை நண்பனாக வச்சுக்கணும். எப்போ இந்த வேலையை செய்யலாமா, இது சரியா, இது தவறா, இந்த மாதிரி ஒரு என்னை சினிமா படத்தில் கூப்பிட்றாங்க, நான் போய் நடிக்கலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படியெல்லாம் கேட்டு கேட்டு செய்வதற்கு புதன் நல்ல நிலையில் இருப்பவர்களை நண்பராக்கி கொண்டால் ஏமாற்றம் இல்லை. இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க, இந்த கடகராசியில் 2026 கடகராசி மிகச் சிறப்பாக நல்ல பலன்களை அடையப் போகிறது. உங்களுக்கு ராசியில் தான் குரு வரார், அது ஒரு ஜென்ம குரு தான், அது ஒரு மைனஸ் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜென்ம குரு வனவாசம்னு சொல்லுவாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உங்கள் ஏழை பார்க்குது, பாக்கியத்தை பார்க்குது. இந்த ராசியில் குருவை திக்பலமாக எடுத்துக்கிறாங்க. அப்போது உங்களுக்கு உச்ச பலம், அந்த குரு சிறப்பான நல்ல பலன்களை இந்த 2026 கடகராசிக்காரர்களுக்கு கொடுத்தே தீரும். வாழ்த்துக்கள். ரொம்பவே சிறப்பாக நம்ம நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அற்புதமாக பதில் சொல்லியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோஸ் பாருங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு உண்டான கேள்விகளை கேளுங்க. அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் அந்த கேள்விக்கு உண்டான பதில்களை நம்ம ஆஸ்ட்ராலஜிஸ்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களை பார்க்க நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.